Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 different sentence தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க friends. நீங்க சொன்னது எல்லாம் நடந்திருக்கும். நீங்க சொன்னது எல்லாமே நடந்திருக்குமே அப்படி சொல்லிட்டு நடந்திருக்கும். அப்படி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னது அப்படின்னும் போது வாட் யூ சே, நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படின்னு தானே அர்த்தம். சோ வாட் யூ செட், நீங்க சொன்னது, நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படின்றது வாட் யூ செட் would have happened, எல்லாம் நடந்திருக்கும். would have happened, happenedனா நடக்கிறது, நடந்திருக்கும்ன்றதுனால happened. ஓகேங்களா? வாட் யூ செட் would have happened, நீங்க என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லணும்ல. சோ ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மழை வருதுன்னு சொல்றோம், கெஸ் பண்றோம், நீங்க சொன்னது எல்லாமே நடந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ வாட் யூ செட் would have happened, நீங்க இந்த விஷயம் சொன்னீங்க அது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுக்கு நீங்க சொன்னது எல்லாம் நடந்திருக்கும். வாட் யூ செட் யூ have happened, சாரி வாட் யூ செட் would have happened. நீ எப்போ வந்த அப்படின்னு, இப்ப யாராவது வந்திருக்கும் போது நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல, வீட்டுக்கு வந்திருக்கவங்கள எப்போ வந்த அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, எப்போ அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வென், வந்த அப்படின்னு கேட்கறதுக்கு வந்தன்றது இறந்த காலம், இறந்த காலத்துக்கு ஹெல்பிங் வெர்ப் என்னன்னு போட்டோம்னு பாத்தீங்கன்னா டிட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீ அப்படின்றதுக்கு யூ, வந்த அப்படின்றதுக்கு கம், when did you come, when did you come. next one, என்ன பார்க்காம உனக்கு இருக்க முடியுமா, என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியுமா அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம், முடியுமா அப்படின்றதுக்கு கேன், முடியுமா அப்படின்றதுக்கு கேன். கேன் யூ ஸ்டே, இருக்க முடியுமா அப்படின்றதுக்கு ஸ்டே. கேன் யூ ஸ்டே வித்தவுட் சீயிங் மீ, பார்க்காம அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு வித்தவுட் சீயிங் மீ, வித்தவுட் சீயிங் மீ. கேன் யூ ஸ்டே வித்தவுட் சீயிங் மீ, கேன் யூ ஸ்டே வித்தவுட் சீயிங் மீ, என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியுமா. ஓகேங்களா? அவன் திரும்ப போன் பண்றான், ஐயோ உனக்கு போன் பண்ண வேணாம்னு சொன்னா திரும்ப திரும்ப போன் பண்றான், இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன், ஹீ. அப்போ போன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றதுக்கு ஹீ ஹெல்பிங் வெர்ப் இஸ், கண்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால காலிங், காலிங் காலிங் அகெயின், திரும்ப அப்படின்றதுக்கு அகெயின், ஹீ இஸ் காலிங் அகெயின், அவன் திரும்ப போன் பண்ணுகிறான், he is calling again. உங்களுக்கு இருட்ட கண்டா பயமா, உங்களுக்கு இருட்ட கண்டா பயமா, நம்ம கேட்போம்ல உங்களுக்கு இருட்ட கண்டா பயமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஆர் யூ ஸ்கேர்ட் ஆஃப் டார்க், பயப்படுறதுக்கு ஸ்கேர்ட் ஆஃப் டார்க், இருட்ட கண்டா பயமா அப்படின்றதுக்கு ஆர் யூ scared of dark. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல போட்ட சென்டென்ஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற சென்டென்ஸ் தான். ஆனா வந்து மோஸ்ட்லி ரேரா இருக்கிறதுனால இது யாருக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சேனல்ல டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ்க்கான மீனிங்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வழக்கத்துல பேசுற சொற்களுக்கு தான் மீனிங்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல வந்து உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா காம்படிஷனுக்கு தேவையான எஸ்ஏ ரைட்டிங், தமிழ் கட்டுரை, ஸ்பீச் பேச்சு போட்டி கட்டுரை, லெட்டர் ரைட்டிங், இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருந்தாலும் அது கிளிக் ஆகாது. ஸோ நீங்க டைரக்டா யூடியூப்ல ஜெஸ்ஸி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு சேனல்ல அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.